ஓவர் திங்கிங்னால் எப்பயுமே ஒரு மாதிரி பயமாகவும் கவலையாகவும் இருக்கீங்களா? சரி, என்ன பண்ணால் அது சரியாகலாம்? சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம உடம்பு வந்து நமக்கு சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது மெடிசன் கொடுத்து ஃபீட் பண்ணி அந்த உடம்பு சரி பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க உங்கள் தாட்ஸ் எதனா ரைஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் நினச்சி என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் மெடிசன் மாதிரி ஒரு 10 அஃபர்மேஷன் கொடுங்க. என்னால் கண்டிப்பாக முடியும், என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 தடவை அந்த தாட்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். அதேமாதிரி இன்கேஸ் வந்து ஏதாவது நீங்கள் பழைய ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பை நினச்சி ஏதாவது ஒரு குற்றம் ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, சரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நான் என்னையே மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இது வந்து உங்கள் ஓவர் திங்கிங்கை ஒரு க்யூர் பண்ணுறது தான். எப்படி நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு மெடிசன் கொடுக்குறீங்களோ அது மாதிரி. இப்போ வந்து உடம்பு வந்து திருப்பி வந்துட்டு எந்த வித நோயும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லதே சாப்பிடுவோம், அப்புறம் டெய்லி ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுவோம், நம்ம மசில்ஸ்லாம் டைட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம மனசை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ மனசை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டெய்லியும் கிராட்டிடியூடாக இருங்க. கிராட்டிடியூடாக அப்படின்னா ஒரு நன்றி உணர்வோட உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நீங்கள் உடுத்துகிற உடைகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நன்றி உணர்வோடு இருங்க. நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்கள் மனசு வந்து உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள் மனசு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனால் வந்துட்டு இதை வந்து நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்படி வந்து ஒர்க் அவுட் வந்து டெய்லி ரொம்ப முக்கியமோ, ஒரு நாள் ஸ்டாப் பண்ணால் அதோட ரிசல்ட் போயிடுமோ, அதுமாதிரி வந்து இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு போயிடும். ஆனால் கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகிறத பார்ப்பீங்க, உங்கள் லைஃப் சூப்பராக மாறுறதை பார்ப்பீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 டேஸாவது ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், ஆனால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும்.